ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த வாரத்தில் தங்கத்தோடைய விலை வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்கிறது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் ஆஃபராக வந்து தங்கத்தோடைய விலையில் வந்து வேஸ்டேஜே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் வந்திருக்குங்க. அது எந்த கடையில் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்லிடுறேங்க. அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கத்தோடைய விலை பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருந்த இந்த சமயத்தில் கடந்த 3 நாட்களாக பார்த்திங்கன்னா சிறிதளவு கொஞ்சம் தங்கம் வந்து குறைய தொடங்கியிருக்குங்க. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சர்வதேச லெவலில் தங்கத்தோடைய விலை அதிகரிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு இங்கே வந்து அதிகரிக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே வந்து யூஎஸில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு பார்த்திங்கன்னா தங்கத்தோடைய விலை அப்படியே கிடுகிடுன்னு ஜெட் வேகத்தில் வந்து அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக 8,310 ரூபா அப்படிங்கிறது ஒரு ஹையஸ்ட் ரேட்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சிறிதளவு 20 ரூபா கிராமுக்கு 40 ரூபா கிராமுக்கு அப்படிங்கிறதுக்கு குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது யூஎஸில் ரேட் கட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த டைமில் இப்போ வந்து பழைய மாதிரியே இருக்கும், எந்த ஒரு மாற்றம் இல்லை, அதாவது அதிகரிக்கவோ குறைக்கவோ இல்லை அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் எடுத்திருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து பார்க்கும் பொழுது தங்கத்துடைய விலை வந்து சிறிதாக வந்து கணிசமாக குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதனுடைய தாக்கம் வந்து வரக்கூடிய இந்த வாரத்துலேயும் கொஞ்சம் வந்து இருக்கும். அதாவது ரொம்ப பெரிய அளவுக்கு தங்கத்துடைய விலை குறையலனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிபுணர்கள் சொல்கிறாங்க. எப்போவுமே தங்கம் பார்த்திங்கன்னா 1000 2000 அப்படி தான் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். குறையிறது பார்த்திங்கன்னா கணிசமாக தான் குறையும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற அந்த டைமில் டக்குன்னு கொஞ்சம் குறைஞ்சிது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால 7,000 கீழே போனால் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அதுக்கப்புறம் 7,000 கீழே குறையவே இல்லை, அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஜனவரியிலேருந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகி இப்போ 8,300 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நின்றுருக்குதுங்க. ஸோ இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறோம், 7,500 வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கோம். ஆனால் 7,500 வருவதற்கு இப்போ வந்து சாத்தியக்கூறு ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். குறையாதுன்ட்டு கிடையாதுங்க, குறையலாம். ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு சாத்தியக்கூறு, அதாவது சர்வதேச லெவலில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அடுத்தா பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா பீமா ஜுவல்லரின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினா நேற்று இன்று 2 நாள் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. அதாவது வாங்கக்கூடிய நகைகளுக்கு 50 அதாவது 0% வேஸ்டேஜ், அதாவது வேஸ்டேஜே எதுவும் இல்லை, ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலான்னு போட்டிருக்காங்க. அதுவும் ஆன்லைனில் மட்டும்தாங்க. இன்றைக்கு மட்டும், நேற்று பார்த்திங்கன்னா ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கு மட்டும் அந்த ஆஃபர் இருக்குது, யாராவது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் அந்த ஆஃபர் போட்டிருக்காங்க, ஆன்லைன் பர்ச்சேசிங்க்கு. தங்கம் வெள்ளி ரெண்டுக்குமே வந்து இந்த ஆஃபர் உண்டுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 8,230 ரூபாயில் இருக்குது 22 கேரட் 1 கிராம். ஸோ அவங்க வந்து 8,069 ரூபான்னு சொல்லிட்டு ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில்வருக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே 110 ரூபான்னு இருக்குது போர்டு ரேட்டு. அவங்க வந்து 89 ரூபாய்க்கு வந்து சில்வர் ரேட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கோல்டு ரேட்டும் சில்வர் ரேட்டுமே கம்மி. அது மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது வரைக்கும் ஆன்லைனில் எதுவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணதில்லை, ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. எதுக்காக இந்த ஆஃபர் பற்றி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஏதாவது கடையில் ஆஃபர் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து இந்த கரண்ட்டாக இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. நான் வந்து இங்கே வாங்குங்க அப்படின்னு சொல்லி யாரையும் நான் கம்பல் பண்ணல, ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கடையில் எப்படி பியூரிட்டி இருக்கும், என்ன ஏது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் பர்சனலாக வந்து டிசிஷன் எடுத்து நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கிங்க. ஸோ ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு எப்போ போல் ரெகுலராக வீடியோ வந்து நாளைக்கு வந்துடும். நாளைக்கு ரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.